வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போவது நன்மை தரும் நரசிம்மர் ஜெயந்தி. நரசிம்ம ஜெயந்தி வழிபாட்டினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ள போகின்றோம். 30/4/2026 வியாழக்கிழமை நரசிம்மர் ஜெயந்தி வருது. அதை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்ப்போம். தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவும் உலகத்தை காக்கவும் ஸ்ரீ மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்துள்ளார். அவற்றில் 10 அவதாரங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறதா. தசாவதாரங்களில் 4வது அவதாரமாகவும் அனைத்து மக்களாலும் போற்றப்படும் அவதாரமாக நரசிம்ம அவதாரமும் உள்ளது. தன்னோட பக்தர் துயர் துடைத்து காக்க பெருமாள் என்ன செய்கிறாரு, நரசிம்ம அவதாரம் எடுக்கின்றார். இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சான்றோர் வாக்கு. எந்த இடத்திலும் இறைவன் இருக்கிறார், எந்த பொருளிலும் இறைவன் இருப்பார் என்ற தத்துவத்தை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக நரசிம்மர் இவர் அவதரித்த நாளையே நரசிம்ம ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகின்றது. முன்னொரு காலத்துல ரணியகசிய என்ற அசுரன் இருந்தான். அவன் கடுந்தவம் புரிந்து பிரம்மதேவரிடம் பல அரிய வரங்களை அவர் பெற்றான். அதனால் என்ன செய்கிறார், அந்த வரங்களை பெற்றவுடன் தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள், பறவை கூட அவர் விட்டு வைக்கல. எல்லோரையும் ரொம்பவே துன்புறுத்தி வந்தார். பகலிலோ வீட்டுக்கு உள்ளேயோ வெளியிலேயோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என வரம் பெற்றார் அந்த அசுரன். எனக்கு யாராலும் எப்பவுமே மரணமே ஏற்படக்கூடாது என்ற வரம் அவர் பெற்றார். இதனால் அந்த அசுரன் உலகையும் ஆட்டி படைக்கிறான். நானே கடவுள், தன்னையே அனைவரும் வழிபட வேண்டும் என்று அந்த அசுரன் முனிவர்களாகட்டும் தேவர்களாகட்டும் அனைவரையுமே துன்புறுத்தி வந்தார். அந்த அசுரன் அந்த அசுரனுக்கு பார்த்தீங்கன்னா பிரகலாதன் என்ற மகன் இருக்கிறான். சிறு வயதிலேயே பிரகலாதன் நாராயணன் மீது ரொம்பவே பக்தி கொண்டாராம். எப்பயுமே நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால அந்த அசுரருக்கு தன் மகன் இப்படி சொல்கிறது அவர் பிடிக்கல. என்ன அப்படி சொல்லாத, அந்த மாதிரி சொல்லாதன்ட்டு அவர் சொன்னாலும் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை எப்பவுமே அந்த அசுரரோட மகன் உச்சரித்து கொண்டே இருந்தார். இதனால் கோபமடைந்து அந்த அசுரர் என்ன செய்கிறாரு, நாராயணனை வணங்கக்கூடாது, என்னையே நீ வணங்க வேண்டும் என்று அவர் வற்புறுத்துறார். தம் மகன் என்று பாராமல் அவர் துன்புறுத்த ஆரம்பித்தார். இதனால் மேலும் கோபம் அடைந்த அந்த மகன் என்ன செய்கிறாரு, நான் நாராயணனை தான் கும்பிடுவேன், ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று எப்பவுமே அந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்ததுனால அந்த அசுரருக்கு ரொம்பவே கோபம் வந்தது. இவனை என்ன செய்தால் தகும் என்று அவர் மகன் என்றும் பாராமல் கொல்லவும் அவர் துணிகிறார். அதன் மகனை கொல்றதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணி அந்த மகனை கொல்றதுக்கு பல வகையில் அவர் வழி செய்கிறாரா. ஆனால் ஸ்ரீ நாராயணரோட அருளால் அவங்க மகனை காப்பாற்றப்படுகின்றார். அவர் தன்னோட மகனை கொல்றதுக்கு முயற்சி எல்லாமே தோற்கடிக்கப்படுகின்றன. இதனால ரொம்ப கோபமாக ஆயிடாரு அந்த அசுரன். அதற்கு பிரகலாதன் அவர் எங்கும் உன்னுடைய கடவுள் எங்கே இருக்காரே அப்படின்னு கேட்குறார். நான் வணங்கும் நாராயணர் எங்கும் இருக்கின்றார், தூணிலில் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் கூட நான் வணங்கும் நாராயணன் இருப்பார் என்று, ஸ்ரீமன் நாராயணன் இருப்பார் என்று அந்த குழந்தை சொல்லுது. ரொம்ப கோபம் வந்துடுது அந்த அசுரனுக்கு. உடனே அந்த தூணில் இருப்பாரா அப்படின்னு கோபமாக கர்ணிச்சுட்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த தூணை 2 உடைக்க செய்கிறாரு. அந்த தூண் 2 உடைஞ்சு விழுது. அங்கே மனிதராகவும் இல்லை விலங்காகவும் இல்லாமல் அனைத்தும் கலந்த கலவையாக நரசிம்மர் அவதரிக்கார். பகலும் இரவும் இல்லாமல்
அந்தி நேரத்தில் வீட்டுக்குள் உள்ளேயே வெளியேயும் இல்லாமல் வாசற்படியில் வைத்து எந்தவித ஆயுதங்களும் இன்றி தன் நகத்தினை கொண்டு நரசிம்மர் அந்த அசுரரை வதம் செய்கிறார். அவனின் இரத்தம் ஒரு சொட்டு கூட கீழே விழாமல் அதை உறிஞ்சி குடலை மாலையாக அணிந்தும் கொள்கின்றார். அதன் பின்பும் நரசிம்மரோடு ஆக்ரோசமாக இருந்தார். இதையடுத்து சிவபெருமான் என்ன செய்கிறாங்க, சிவபெருமானும் சர்வேஸ்வரர் அவதாரம் எடுத்து நரசிம்மரை சாந்தப்படுத்த நரசிம்மர் மகாலட்சுமி தாயாரின் மடியில் அமர்த்தி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி அளிக்கிறார். இவ்வாறு நரசிம்மர் அவதரிக்கிறார். நரசிம்மர் தினத்தையே, இந்த மாதிரி அவதரித்த தினத்தையே நரசிம்மர் ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டு சித்திரை மாதம் 17ஆம் தேதி 30/4/2026 வேலைக்கிழமை நரசிம்மர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் நம்ம விரதம் மேற்கொண்டு ஸ்ரீ நரசிம்மரை வழிபாடு செய்வதனால் சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அதாவது காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சு, நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சதும் நம்ம நீராடிட்டு பால், சர்க்கரை பொங்கல், பானகம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைக்கலாம். வச்சு இறை வழிபாடு செய்யணும். நரசிம்மருக்கு உரிய மந்திரங்கள் சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம். நரசிம்மர் அல்லது பெருமாள் கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரலாம். விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு கடன் தொல்லை இருக்காது. சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வறுமை நீங்கும். எதிர்மறை எண்ணங்கள் அவங்களுக்கு விலகும். மன வலிமை அதிகரிக்கும். மன அமைதி தரும். தன்னம்பிக்கை கூடும். பல விதமான நன்மைகள் கிடைக்கும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். ஸ்ரீ நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுறதுனால. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.